இடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போறிய. கோட்டு சூட்டு எல்லாம் போட்டிருக்கிய, நாகரிகம் தெரியாதா? இடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போவியலா? மேடம், இவர்தான் சேசாத்ரி. யாரா இருந்தா எனக்கு என்ன? இப்படிதான் இடிச்சிட்டு போவியலா? என்ன இதெல்லாம்? அக்யூஸ்ட் தானே நீ? உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? மாமியார ஷூட் பண்ணி கொன்ன பொட்டச்சி தானே நீ? உன்னை நான் மதிச்சு அப்படியே ஒதுங்கி போணுமா? இது கோர்ட். நான் யாருன்னு தெரியுமா? சார், நான் அக்யூஸ்ட் இல்ல, குற்றம் சுமத்தப்பட்டவ. அவ்வளோதான். கொலை குற்றவாளி இல்ல. இன்னும் 30 நிமிஷத்துல நீ குற்றவாளின்னு ஜட்ஜு சொல்லுவாங்க. நான் சொல்ல வைப்பேன். கைவிலங்க மாட்டி இழுத்துட்டு போய் ஜெயில வைப்பாங்க. அவசரப்படாது. சார், நீங்க என்ன ஜட்ஜா? லாயர் தானே? சீதா, சும்மா இருக்க மாட்டியா? பேசாம இரு. சீதா, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுற? தேவையில்லாமலாம் பேசல. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தியல்ல? சார், நீங்க சொன்னா என்ன ஜெயில போட்டுருவாங்களா? நீங்க சொல்லிட்டா நான் குற்றவாளி ஆயிருவேனா? என் கிட்ட வந்த எந்த குற்றவாளியும் தப்பிச்சு போனதே இல்லை. உன்னை தப்பிக்க விட மாட்டேன். அதிகபட்ச தண்டனையை உனக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் இந்த கோர்ட்டை விட்டு நான் வெளியில போவேன். நீங்க என்ன ஜட்ஜா? நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் இந்த ஜட்ஜு சொல்லுவாங்க. ஜட்ஜு என்ன சொல்லணும்னு முடிவெடுக்கிறது நான். இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் நினைச்சிட்டேன். அதைத்தான் ஜட்ஜும் சொல்லுவாங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன். உனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன். கவலையப்படாத, நான் டிசைட் பண்ணதை தான் ஜட்ஜும் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். நான் என்ன தப்பு பண்ணேங்கிறத அப்புறம் உள்ள போய் பாத்துக்கலாம். இப்போ என்னைய இடிச்சதுக்கு, மரியாதை இல்லாம பொட்டச்சின்னு சொல்லிட்டு போனதுக்கு சாரி கேட்டுட்டு உள்ள போங்க. சீதா, அவர் யாருன்னு தெரியுமா? என்னைய இடிச்சிட்டு பொட்டச்சின்னு கேவலமா பேசினவங்க. ஹலோ, மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள போங்க. நான் சேசாத்ரி. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, மன்னிப்பு கேட்டுட்டு தான் உள்ள போகணும். இல்லன்னா நான் உள்ள விட மாட்டேன். கேட்கலன்னா? சார் சார், நீங்க முதல்ல உள்ள போங்க சார். சீதா, நீ என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுதான் பண்ணுதியா? மன்னிப்பு கேட்காம உள்ள போக கூடாது. போகவும் நான் விட மாட்டேன். சீதா, சொன்னா கேளு. யாரும் பேசாதீங்க. என்ன இவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ராம், சீதாவை கூட்டு போ. சீதா வா. மன்னிப்பு கேட்காம ஒரு அடி எடுத்து வைக்க விட மாட்டேன். மன்னிப்பு கேட்கலனா சட்டைய புடிச்சு கேட்க வைப்பேன். பரவாயில்லையா? நீ
வழியில நின்ன நான் இடிச்சேன். இந்த பொட்டச்சி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள போங்க. ஹலோ, சாரை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கணும். இல்லன்னா நான் சட்டைய புடிச்சு கேட்க வைப்பேன். மன்னிப்பு கேளுங்க. இப்ப மன்னிப்பு கேக்குறிய? சாரி. எதுக்காகன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேளுங்க. சீதா, முட்டாள் மாதிரி பேசாத. யாரும் பேசாதீங்க பாஸ். இது என்னோட சுய மரியாதை. படிச்சிருந்தா, சீனியரா இருந்தா, அரசு வழக்கறிஞரா இருந்தா என்ன வேணாலும் பேசுவாங்களா? இவங்க எனக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு பயந்து நான் கைய கட்டிக்கிட்டு நிக்கணுமா? மன்னிப்பு கேட்கணும். என்ன தப்பு பண்ணாங்களோ அத சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இடிச்சது தப்பு, அக்யூஸ்ட்னு சொன்னது தப்பு, பொட்டச்சின்னு சொன்னதும் தப்பு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை மன்னிச்சிரு. கோர்ட்டுக்குள்ள வா, உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சம்மதி, நான் தான் அவரை பத்தி சொன்னோம்ல. சீதா, வழக்கு எண் 1126 திருமதி சீதா. முத்தாரம்ம வருவாம்மா. எனக்காக முத்தாரம்ம கண்டிப்பா வருவா. யாருக்கும் பயப்பட வேணாம். ம். இவரான குற்றவாளி, அதாவது குற்றம் சுமத்தப்பட்ட சீதா, மகாலட்சுமி என்பவருடன் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அவரை துப்பாக்கியால் நெஞ்சில் சுட்டு கொலை செய்திருக்கிறார். குடும்ப தகராறால் ஏற்படும் இது போன்ற கொலைகள் சமுதாயத்திற்கு ஒரு முன் உதாரணமாக ஆகிவிடக் கூடாது என்ற காரணத்தினால் சீதாவிடம் ஒரு சில கேள்விகள் கேட்க அனுமதிக்குமாறு கணம் கோட்டார் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மன்னிப்பு கேட்கலனா சட்டைய புடிச்சு கேட்க வைப்பேன். சீதா, உங்க அக்கா மதுமிதாவுக்கும் ராமுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, அப்படிதானே? யுவர் ஆனர், இந்த வழக்குக்கு தேவையில்லாத கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். இந்த வழக்கே இங்கிருந்து தான் தொடங்குது, யுவர் ஆனர். You can proceed. சீதா, முதல் நாள் உங்க கூட பிறந்த அக்கா மதுமிதாவுக்கும் ராமுக்கும் நிச்சயம் நடக்குது. அடுத்த நாள் காலையில ராம் கூட மணவரையில உட்காந்து நீங்க தாலியை கட்டிக்கிட்டீங்க. நானே எனக்கு தாலி கட்டிக்க முடியாது சார். மிஸ்டர் ராம் தான் எனக்கு தாலி கட்டினாங்க. உங்க அக்காவுக்கு கட்ட வேண்டிய தாலிய
உங்களுக்கு ஏன் ராம் கட்டினாரு? என்ன சூழ்ச்சி செஞ்சு உங்க அக்கா தாலிய நீங்க பறிச்சீங்க? இந்த கேள்விக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். இது நீதிமன்றம். இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு இது பப்ளிக் பிளேஸ் இல்ல. அக்காவுக்கும் ராமுக்கும் தான் நிச்சயம் பண்ணாங்க. அக்கா சூர்யாங்கிற ஒருத்தரை காதலிச்சாங்க. அதுவரை யாருக்கும் சொல்லல. அன்னைக்கு ராத்திரி தான் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னாங்க. அப்போ அப்பா அவமானம் தாங்க முடியாம தலை குனிஞ்சு நின்னாங்க. அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம தற்கொலை முயற்சி கூட பண்ணாங்க. அப்போதான் மது இல்லைனா கூட பரவாயில்ல, உங்க பொண்ணு சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மிஸ்டர் ராம் சொன்னாங்க. அப்போதான் அவங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? யுவர் ஆனர், ராம் பெரிய பணக்காரர், வசதியானவர், சென்னையில் இருக்கிற மிக முக்கியமான பெரிய குடும்பம். அது இல்லாம ராம் மிக அழகானவர் கூட. ராம பார்த்ததும் சீதாவுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. ராமுக்கு மனைவியாகி அந்த பணக்கார வாழ்க்கையை வாழணும்னு சீதாவுக்கு ஆசை வந்துருச்சு. அதனாலதான் பல சூழ்ச்சிகளை செஞ்சு அக்கா மதுவுக்கு கட்ட வேண்டிய தாலிய தான் கழுத்துல கட்ட வச்சிருக்காங்க இந்த சீதா. இதுதான் உண்மை யுவர் ஆனர். யுவர் ஆனர், அந்த திருமணத்திற்கும் இந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். இறந்து போன மகாலட்சுமிக்கு சீதாவோட அக்கா மதுமிதாவை மருமகளாக்கணும்னு ஆசை. அதுக்காக தான் அவசரமா இந்த கல்யாண ஏற்பாடா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பேரழகியான மதுமிதாவை விட்டுட்டு இந்த அவலட்சணமான பொண்ணு சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராம் வந்து நிற்கும் போதுதான் மகாலட்சுமிக்கு கோபம் வந்திருக்கு. அங்கிருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு யுவர் ஆனர். நீதிபதி அவர்களே, குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். என்ன அவலட்சணம்னு சொன்னதுக்கு சேஷாத்ரி அவர்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யுவர் ஆனர், இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லை. இந்த வழக்கை திசை திருப்ப எப்படியெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா யுவர் ஆனர்? நீதிபதி அவர்களே, இத்தனை பேர் முன்னாடி இவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன அவலட்சணம்னு அசிங்கப்படுத்தினது தப்பா இல்லையா? மிஸ்டர் சேஷாத்ரி, நீங்க ஒரு சீனியர் லாயர். குற்றம் சாட்டப்பட்டவங்களை மரியாதையோடு நடத்தணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க பேசினது எனக்கே பிடிக்கல. மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா உங்க விவாதத்தை தொடரலாம். மன்னிச்சுக்கங்க. நீதிபதி அவர்களே, என் அக்காவோட காதலை அது வரைக்கும் எங்க யார்கிட்டயுமே சொல்லல. அதை நம்பிதான் அப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பிடிக்கல. இவங்களை வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லி ஒரு நாள் இரவு முழுவதும் வெளியிலேயே நிக்க வச்சிருக்காங்க. அதையும் மீறி சீதா வீட்டுக்குள்ள வந்து ராமுக்கு மனைவியாக முயற்சி செஞ்சிருக்காங்க. முயற்சி பண்ணல, மனைவி ஆயிட்ட. மிஸ்டர் ராமோட குழந்தை என்னோட வயித்துல வளருது. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் அதே தான் சொல்றேன் யுவர் ஆனர். மிஸ்டர் ராமுக்கும் சீதாவுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மகாலட்சுமிக்கு சீதாவை சுத்தமா பிடிக்கல.
அதுல ஏற்பட்ட பிரச்சனையில மகாலட்சுமிய 2 முறை சீதா சுட்டிருக்காங்க. அந்த 2 முறையும் மகாலட்சுமி அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிருக்காங்க. அப்பவும் கோபம் குறையாத சீதா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ராத்திரி அதே துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. துப்பாக்கியில இருக்கிற கைரேகையும் தோட்டாவில் இருக்கிற கைரேகையும் சீதாவோட கைரேகையோட ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாம சீதா தான் குற்றவாளின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டது இவங்களோட கணவர் மிஸ்டர் ராம் ஐபிஎஸ். இவங்க குடும்பத்துக்குள்ளேயே இவங்க தான் கொண்டிருப்பாங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க. இதுல நான் புதுசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை யுவர் ஆனர். யாரையும் என்ன வேணாலும் பேசலாங்கிற திமிரு, கோபம், முன்கோபம் இதெல்லாம் சீதாவுக்கு ரொம்ப அதிகம். அந்த முன்கோபம் தான் இப்போ இந்த கொலையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இதற்கு சரியான தண்டனை வழங்கி எதிர்காலத்தில் இப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாது என்பதற்கு முன் உதாரணமாக குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மதிய இடைவேளைக்கு பிறகு நீதிமன்றம் தொடரும். இந்த கோர்ட்டுக்குள்ள நான் சிங்கம். என்னை கண்டு எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. என்னையே அவ மன்னிப்பு கேட்க வச்சுட்டா. நான் யாருன்னு காட்டுறேன். நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். நான் பாம்பை விட மோசமானவன். விஷத்தை கக்காம விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். சொல்லுங்க சார். சார், சீதாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். அப்படியா? நான் தப்பா எடுத்துக்கூடாதா சார்? ப்ளீஸ் சார், விவரம் தெரியாம பேசிட்டா சார். சார் போங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு போங்க சார். தப்பா எடுத்துக்கூடாதாம்மா. தப்பா அவமானப்படுத்திட்டு தப்பா எடுத்துக்கூடாதான். சீதா, நீ யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட மாட்டியா? வெளியில இங்க மன்னிப்பு கேட்க வச்ச சரி, கோர்ட்டுகளுக்கு ஜட்ஜி முன்னால மன்னிப்பு கேட்க வச்சு அந்த லாயரை அவமானப்படுத்திருக்க. அவர் சும்மா இருப்பாரா? எதுக்கு நீயா போய் வழிய பிரச்சனை பண்ணுத? ஏன் சீதா இப்படி பண்ண? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? இவ திமிரிவள எங்க கொண்டு போய் விட போகுதோ? வேற எங்க? அடுத்து ஜெயில் தான். என்னாச்சு சீதா உனக்கு? எதுக்கு இவ்ளோ ஆவேசப்படுற? நீ தப்பே பண்ணலதான். ஆனா அந்த ஒரு காரணம் எல்லாம் பத்தாது. தப்பு பண்ணாதவங்க எத்தனையோ பேர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா? சீதா, நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். யார்கிட்ட கோவப்படணும், யார்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க. கேஸ்ல இருந்து விடுதலையாகி போகணும், அதுதான் முக்கியம். அந்த ஆள் என்னமோ சொல்லிட்டு போறாரு, அதுக்காக அவரை மன்னிப்பு கேட்க வைப்பியா? நீ பண்றதெல்லாம் தப்பு தப்பா இருக்கு சீதா. எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பயம் இல்ல அங்கிள். நான் ரொம்ப தைரியமா தான் இருக்கேன். எனக்கு அந்த முத்தாரம்மா இருக்கா. என்னை அந்த முத்தாரம்மா காப்பாத்துவா. ஏய், அறிவு கடத்தனமா பேசாத சீதா. முத்தாரம்மன் முத்தாரம்மன். எட்டி சரியான கிறுக்கி இவ. எப்பவும் இப்படிதான். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனையை இழுத்து வைப்பா தெரியுமா? அது எல்லாத்தையும் சமாளிக்கவே எனக்கு நேரம் பார்த்தாது. இப்ப கோர்ட் வரைக்கும் வந்து நிக்கல. இவள தூக்கல தொங்க விடாம விடமாட்டேன்னு அந்த ஆள் அவ்வளவு வெறி கொண்டு நிக்கான். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் அதிக பிரசங்கத்தனமா பேசுற? அப்படி சொன்னா சீதா மரியாதை என்ன ஆகுறது?
சீதாவுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல? சீதா யாரு? சாதாரணமான ஆளா? இருக்கிறது பத்தாதுன்னு நீ வேற ஏத்தி விடாத. யார் என்ன சொன்னாலும் நீங்க பேசாம இருப்பீங்க. நானும் அர்ச்சனாவும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஒரு வார்த்தை இல்ல 100 வார்த்தை சொல்லலாம். அத கொஞ்சம் நல்ல வார்த்தையா சொல்லணும். எப்ப பாரு அபசகுணமாவே பேசிட்டு இருக்கீங்க. அர்ச்சனா, இனி நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பேச மாட்டேன். நான் பேசுறதுனால தான் கோர்ட் தண்டனை கொடுத்துற போகுதா? ராம், பேசுனியா? என்ன சொன்னாரு? ஏய், பேசுனியா இல்லையா? பிபி ரொம்ப கோவமா இருக்காருப்பா. கோவப்படாம என்ன பண்ணுவாரா? ராம், சீதா அப்படிதான் தெரியாம பண்ணிட்டான்னு கன்வின்ஸ் ஆகுற மாதிரி பேசுனியா இல்லையா? ஒரு முறை தப்பு நடந்தா பேசலாம். வெளியில வச்சு ஒரு தடவை மன்னிப்பு கேட்க சொன்னது பத்தாதுன்னு கோர்ட்டுக்குள்ள வச்சு மன்னிப்பு கேட்க சொல்லி அசிங்கப்படுத்திட்டான். என்ன சொல்லி சமாதானம் பண்றது? முதல்ல வெளியே போடான்னு சொல்றாரு. எதுவுமே பேச முடியல. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. எல்லாரும் ரெடி ஆயிக்கங்க.